Hi friends, welcome to Aksharna creation. நான் இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற ஸ்மால் ஆக்சசரிஸ் கலெக்ஷன் தான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இந்த வீடியோவில் எப்படி ஆக்சசரிஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அதை பற்றி கொஞ்சம் ஐடியா சொல்லுறேன். நான் எப்படி ஆக்சசரிஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், என்னோட ஆக்சசரி கலெக்ஷன் என்னதான்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்கிற பேங்கிள் கலெக்ஷன் தான் காமிக்க போகிறேன். இது எல்லாமே 5-6 இயர்ஸாக இருக்குது. எனக்கு மெட்டல் பேங்கிள்ஸ் போட ரொம்ப பிடிக்கும். எல்லா கலர்லேயும் மெட்டல் பேங்கிள்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு கூட மெட்டல் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ண தான் பிடிக்கும். மெட்டல் பேங்கிள்ஸு கிளாஸ் பேங்கிள்ஸ் எல்லாம் கீப் பண்ண தான் கொஞ்சம் கஷ்டம். என்கிட்ட பேங்கிள் பாக்ஸ் இல்லை. பிளெயின் பாக்ஸில் எல்லா பேங்கிள்ஸும் போட்டால் மிக்ஸ் ஆகி போயிட்டு ஈஸியாக எடுக்க முடியல. அதனாலே நான் மேகசின் இது மாதிரி ரோல் பண்ணி பேங்கிள்ஸ் போட்டு வச்சுருக்கேன். உங்கள்கிட்டையும் பேங்கிள் பாக்ஸ் இல்லைனா இது மாதிரி டெக்ஸ்ட்டு மேகசின்ஸு ரோல் பண்ணி பேங்கிள்ஸ் போட்டு வச்சா ஈஸியாக எடுக்கலாம். ஒரு பாக்ஸிலே மேலே மேலே அடுக்கி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பேங்கிள் பாக்ஸ் இருந்தால் அதில் கூட போட்டு வைக்கலாம். இது இல்லைன்னா பேங்கிள் பாக்ஸு ஆக்சசரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது என்கிட்ட இருக்கிற ஸ்டோன் பேங்கிள்ஸு சின்ன பாக்ஸில் வைக்கிறனால சின்ன மேகசினில் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்கிற ஆக்சசரிஸ் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாம் காமிச்சா வீடியோ லெங்த் ஆகிடும். இது எல்லாமே த்ரெட் பேங்கிள்ஸு. இது நான் தான் மேக் பண்ணினேன். சிங்கிள் த்ரெட் பேங்கிள்ஸு, த்ரெட் பேங்கிள் செட்டு, ஸ்டோன் ஒர்க்கு, பீட்ஸ் ஒர்க்கு வச்சு த்ரெட் பேங்கிள்ஸ் பண்ணது எப்படின்னு ஒரு வீடியோ போடேன். இதெல்லாம் ஸ்டோன் பேங்கிள் செட்டு. இதுவும் நான் மேகசின்ஸ் ரோல் பண்ணி அதில் தான் போட்டு வச்சுருக்கேன். இப்படி வச்சா ஈஸியாக எடுக்கிறதுக்கும் கலர் ஃபெய்ட் ஆகாது, ஸ்டோன்ஸ் ஒன்றும் இலகி போகாமல் இருக்கும். இது மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கலாம். மேலே மேலே அடுக்கி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னோடய வாட்சஸ் கலெக்ஷன் தான் காமிக்க போகிறேன். இதில் இருக்கிற கொஞ்சம் வாட்சஸ் எல்லாமே கிஃப்ட்டு கிடச்சது. அத்தை, பெரியப்பா, அப்பா எல்லாம் கிஃப்ட்டு தந்தது. வாட்சஸ் கலெக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும், அதனால எல்லோரும் வாட்சஸ் வாங்கி தருவாங்க. நெக்ஸ்ட் என்னோட நெக்லஸ் செயின் கலெக்ஷன்ஸ் தான் காமிக்க போகிறேன். எல்லா செயினுமே ஒருமிச்சு போட்டு வைக்காதீங்க, ஸ்டோன்ஸ் எல்லாம் இலகிடும், சிலப்போ பொட்டி போயிடும். இது நான் சின்ன வயசில் யூஸ் பண்ணின முத்து மாலை. 6-7 இயர்ஸ் ஆயிடுச்சு. கலர் ஒன்றுமே ஃபெய்ட் ஆகலை, பொட்டி போகலை, அதனால நான் வச்சுருக்கேன். இது மாதிரி பாக்ஸில் போட்டு நீட்டாக அடுக்கி வச்சா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலாம். இது மாதிரி பாக்ஸில் லாங் செயின் எல்லாம் அடுக்கி வச்சா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பொட்டி போகாது. இது எல்லாமே லாங் பீட்ஸ் செயின். பீட்ஸில் லார்ஜ் லாக்கெட் வர மாதிரி இருக்குது. சிங்கிள் செயினாக யூஸ் பண்ணலாம். இந்த பீட்ஸ் செயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லாங் செயின் நான் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு கூட யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு அப்பா வாங்கி தந்தாங்க. இதுவும் ஒரு டைப்பு பீட்ஸ் செயின் தான். பீட்ஸ் ஒர்க்கில் லார்ஜ் பெண்டன் வருது மாதிரி. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பீட்ஸ் செயின் ஆச்சி வாங்கி தந்தாங்க. 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது தின் லாங் செயினில் பெண்டன் வருது மாதிரி. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் கூட எல்லாம் யூஸ் பண்ணலாம். இது மயில்பீலி கலெக்ஷன் செட்டு. மயில்பீலியில் தான் செயின், இயரிங்ஸ் எல்லாம் வருது. குருவாரில் போனப்போ வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஸ்டோன் ஒர்க் நெக்லஸ்ஸு. என்னோடய அத்தை வாங்கி தந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் இயரிங் கலெக்ஷன்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயரிங். ஆங்க்ரி பேர்ட் ஷேப்பில் க்யூட்டாக இருக்குது. இது மிரர் ஒர்க் இயரிங். இதுவும் க்யூட்டாக ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
இது ஆஃப் ஜிம்கா மாடலு. ஸ்மால் ஒயிட் ஸ்டோன் வச்சிருக்கு. ஜிம்கா ஆஃப் தான் இருக்குது. ஃப்ரண்டில் மட்டும்தான் ஜிம்கா மாடலு. பேக்கில் ப்ளெயினாக வரும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜிம்கா. இது எனக்கு அப்பா வாங்கி தந்தாங்க. இது பிளாக் மெட்டல் ஜிம்கா பீகாக் மாடல் வருது. எனக்கு பிடிச்ச கொஞ்சம் இயரிங்ஸ் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். என்கிட்ட இயரிங்ஸ் கலெக்ஷன் கொஞ்சம் தான் இருக்குது. தேவசேனா கலெக்ஷன்ஸ். இயரிங்ஸ் கூட மாட்டியும் வருது. கொஞ்சம் ஹெவி இயரிங்ஸ். மாட்டியை கூட குட்டி குட்டி பீட்ஸ் ஒர்க் வருது. இந்த இயரிங்ஸ் போட்டால் காது ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். செகண்ட் ஸ்டடு தேர்ட் ஸ்டடு குத்துன மாதிரியே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது குட்டி குட்டி ஸ்டார்ஸ் மாதிரி வந்து அதுக்கு கீழே ஜிம்கா மாதிரி வருது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன். இயரிங்ஸ் எல்லாம் இது மாதிரி ஹேங் பண்ணி வச்சா ஈஸியாக எடுக்கலாம். நான் ஒரு சின்ன கார்ட்போர்டில் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி வச்சா ஈஸியாக செலக்ட் பண்ணி எடுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகி போகாது. ஸ்டட்டும் மிஸ் ஆகி போகாது. இல்லைன்னா இயரிங் பாக்ஸில் செப்பரேட்டாக போட்டு வச்சாலும் மிஸ் ஆகி போகாது. ஈஸியாக எடுக்கலாம். ஆக்சசரி பாக்ஸ் இல்லாதவங்க இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏர் ஆக்சசரி கலெக்ஷன் தான். இந்த மாதிரி குட்டி குட்டி ஏர் பேண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் சின்ன வயசில் யூஸ் பண்ணினது. இது மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சா ஈஸியாக எடுக்கலாம். பொட்டி போகாது, மிஸ் ஆகி போகாது. இந்த ஏர்பின் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏர்பின்னு. என்னோடய அத்தை வாங்கி தந்தாங்க. யூ பின்னில் ஃப்ளவர் ஷேப்பில் ஸ்டோன் ஒர்க் உள்ளது. எனக்கு பிடிச்ச பிங்க் கலரில் இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன். இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஐடியாஸ் கிடச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆக்சசரி பாக்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.